வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணித மேதை. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.4 பார்க்குறோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் சப்ராக்ட் -3ab - 8 from 3ab + 8. ஆல்சோ சப்ராக்ட் 3ab + 8 from -3ab - 8. ஃபஸ்ட்டு இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்லேருந்து இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை சப்ராக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் அதை அப்படியே மாற்றி பண்ணுறோம். -3ab - 8லேருந்து 3ab + 8 சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ் தனியாகவும் நம்ம கான்ஸ்டன்ட் தனியாகவும் எழுதியாச்சு. ரெண்டையுமே எழுதியாச்சு. இப்போ சப்ராக்ட் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இருக்க நம்பருக்கு இன்வர்ஸ் நம்பர் எழுதிப்போம். இப்போ மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ன்னு ரைட் பண்ணிப்போம். இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது, ப்ளஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 8 + 8 எவ்வளவு, 16. இங்கே சிம்பிள் என்னது, ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள், ஸோ ப்ளஸ். இங்கேயுமே ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள், ஸோ ஆட் பண்ண போகிறோம். 3 + 3 எவ்வளவு, 6. என்ன வேரியபிள் இருக்குது, ஏபின்ற வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சம். இப்போ இது மைனஸ் சிம்பிள், ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கிறதுக்கான சிம்பிள். இப்போ இதுக்கு என்ன சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ++ன்னு இருக்க சிம்பிளை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும், இன்வர்ஸாக மைனஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ரெண்டுமே மைனஸ் இருக்குது. 8க்கு இந்த 8க்கும் மைனஸ், இந்த 8க்கும் மைனஸ். ரெண்டு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடுவோம். மைனஸ் சிம்பிள், 8 + 8 16. ஓகே, இங்கேயுமே என்ன இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருக்குது, மைனஸ். ஆட் பண்ண என்ன வரும், 3 + 3 6. என்ன வேரியபிள் இருக்குது, ஏபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் சேமாக இருக்குது, சிம்பிள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. Next sum, find the perimeter of a triangle whose sides are x + 3y, 2x + y, x - y. இப்போ ஒரு ட்ரையாங்கிளுடைய 3 sides நமக்கு கொடுத்துட்டாங்க. இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு பெரிமீட்டர் கிடச்சிடுமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 சைட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 2x + x, எக்ஸ் இதுக்குல ஃபஸ்ட் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் வேரியபிள் எடுத்து எழுதிக்கலாம். 3y + y - y. ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, 1 + 2 என்னது 3, 3 + 1 4x. இங்கே அதே மாதிரி ஒய்க்கு என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, +y - y. இது ரெண்டு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ மீது என்ன இருக்குது, 3y மட்டும்தான் இருக்குது. பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் என்ன கிடச்சிருக்கு, 4x + 3y. நெக்ஸ்ட்டு 3's number when increased by 5 gives 44. Find the number. 3's நம்பர்னால் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு நம்பர் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது 3 times x. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு பை 5. இந்த நம்பர் என்ன ஆகுதுன்னா 5 நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம், 5ஆல் ஆட் பண்ணுறோம். இந்த 3x + 5 ஆட் பண்ண என்ன கிடைக்குன்னு கொடுத்துட்டாங்க, 44ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கான ஈக்குவேஷன் என்னது, 3x + 5 = 44. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸுக்கான ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நம்ம 5ஐ கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும், டபுள் சைடும் 5ஆல் சப்ராக்ட் பண்ணணும். 3x + 5 தான் என்ன செய்வோம், -5ஆல் ரெண்டு சைடும் சப்ராக்ட் பண்ணுவோம். -5, 3x அப்படி இருக்குது, +5 - 5 0 ஆயிடுது. 44லேருந்து 5ஐ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 39. நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, 3ஐ கேன்சல் பண்ணால் என்ன செய்யணும், நம்ம டபுள் சைடும் 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் 3, இங்கே -5, இங்கே டிவைட் 3. 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 39 3 டேபிளில் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 3 is 3. டவுன் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் 9 எவ்வளோ டைம்ஸ் வரும், 3 3s are 9,
0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு 13. How much smaller is 2ab plus 4b minus c then 5ab minus 3b plus 2c. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 5ab minus 3b plus 2c விட 2ab plus 4b minus c வந்து எவ்வளோ சின்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், கீழே சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். கீழே உள்ள நம்பருக்கு ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். இப்போ இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, நம்ம மைனஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ஆக்கியிருக்கோம். இங்கே என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ்ன்னு ரைட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு நம்பருடைய சிம்பிள் பார்க்கலாம், ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி போடலாம். இங்கே என்ன இருக்குது 2, இங்கே 1. 2 + 1 எவ்வளவு 3c, வேரியபிள் c. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ சிம்பிள் மைனஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். 4 + 3 எவ்வளவு 7. மைனஸில் இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுட்டு மைனஸ் சிம்பிள் போடணும். வேரியபிள் என்ன இருக்குது b. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து 1 ப்ளஸில் இருக்குது, 1 மைனஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 3. பெரிய நம்பரோட சிம்பிள் என்னது ப்ளஸ். ஓகே, இங்கே என்ன வேரியபிள் இருக்குது ab. என்ன தெரிஞ்சிருக்கு, 2ab + 4b - c அப்படின்ற நம்பர் வந்து 5ab - 3b + 2c விட எவ்வளோ ஸ்மாலர்னுக்கு தெரிஞ்சிருக்கு, 3ab - 7b + 3c அவ்வளோ அளவு ஸ்மாலர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. 6 times a number subtract from 40 gives -8. Find the number. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 times நம்பர், ஏதோ ஒரு நம்பரை 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அந்த நம்பரை தான் அந்த நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 6 times ஆஃப் அ நம்பர் என்ன எடுத்துக்கலாம், 6xன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சப்ராக்ட் ஃப்ரம் 40. இப்போ வந்து 40லேருந்து இந்த நம்பரை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 40 - 6x, 40 - 6x பண்ணோம்னா என்ன கிடைக்குதாம் ஆன்சர்னா, ஆன்சர் வந்து -8 கிடைக்குதாம். அப்போ நமக்கான ஈக்குவேஷன் என்னது, 40 - 6x = -8. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்பரை நம்ம வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் டேர்மை ரிமூவ் பண்ணோன்னா இப்போ +40 இருக்குது. அப்புறம் என்ன பண்ணும், -40ஆல் டபுள் சைடும் ஆட் பண்ண போகிறோம். -40 -40 -6x = -8 -40. இப்போ இது 0 ஆயிரும். -6x -8 -40 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், ரெண்டும் மைனஸ் சிம்பிள்னால சிம்பிள் மைனஸ் போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி போடுவோம். 40 + 8 48. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. 6ஐ கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுவோம், -6 இருக்குது. ஸோ டபுள் சைடும் -6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா, -6x டிவைட் பை -6 ஈக்குவல் டு -48 டிவைட் பை -6. -6 கேன்சல் ஆகிட்டு என்ன கிடைக்கும், எக்ஸ். இங்கே டிவைடில் வந்து மைனஸும் கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகிடும், 1 ஆகிடும். இங்கே 40 டிவைடில் மைனஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், ப்ளஸ். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் 1. இப்போ 48லேருந்து 6ஐ டிவைட் பண்ணுறோம். 48 வந்து 6ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ 6 டேபிள் 48 வர வரைக்கும் சொன்னால் எவ்வளோ டைம்ஸ் வரும், 8 6 are 48 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 8. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ராக்ஷனில் அந்த டிவிஷனில் வந்து மைனஸ் சிம்பிள் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே இருந்துச்சு அப்படின்னா நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ப்ளஸ் தான் கிடைக்கும். இன்றைக்கி வந்து 3.4 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் பார்த்துட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன்.
புரியலைன்னா 1 or 2 டைம்ஸ் திருப்பி ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியராக புரியும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டுட்டு அதுக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ.